அறப்பளீஸ்வர சதகம் அறப்பளீஸ்வர சதகம் என்கிற சிறப்பான சிற்றிலக்கியத்திலிருந்து வாழ்வியல் கருத்துக்களை தொடர்ந்து பகிர்ந்து வருவது சோ வினஜித்தான். சொக்கலிங்கம் வினஜித்தான். அறப்பளீஸ்வர சதகத்தில் 18வது பாடல்ல தீய வழி தீமை தரும் என்பதை ரொம்ப சிறப்பாக எடுத்து சொல்றாரு. என்னெல்லாம் யார் யாருக்கு என்று இல்லை, காமிக்கு முறை இல்லை, காமம் கொண்டவனுக்கு என்ன இல்லை, முறை இல்லை, அவனுக்கு தாயென்றும் தாரம் என்றும் பேதமில்லை, காமிக்கு முறை இல்லை, வேசைக்கு நான் இல்லை, பொருட்பெண்டிற்கு நாணம் இல்லை, அவளுக்கு என்ன உண்டு, அந்த பொருள் மீதுதான் இச்சை உண்டு, காமிக்கு முறையில்லை, வேசைக்கு நாடில்லை, கயவர்க்கு மேன்மை இல்லை, இந்த கயவருக்கு என்றும் மேன்மை இல்லை, மனதிலே வஞ்சகம் வைத்து பழகுகிறவனுக்கு, வஞ்சகமாக வைத்து செயலாற்றுபவனுக்கு என்றைக்கும் மேன்மை இல்லை, கண்ணமிடு கல்வருக்கு இருள் இல்லை, அவன் கண்ணமிடுகிறவன் வீட்டிலே ஓட்டை ஓட்டு இது பண்ணுறவன் அவனுக்கு இருள் வேண்டுவது இல்லைங்கிறார். எந்த வழியிலேயாவது கண்ணை வச்சு போயிடுவான். ஏன்னா திருடர்களுக்கு இருள் உதவுது. அந்த இருள் கூட தேவையில்லாது காற்று கூட புக முடியாத இடத்திலும் கயவர்கள் திருடர்கள் புகுத்து விடுக்கிறார்கள். கண்ணம் விடு கல்வருக்கு இருள் இல்லை, விபச்சார கண்ணியர்க்கு ஆணை இல்லை, இந்த பொருட்பெண்டீர்களுக்கு எந்த முறையும் இல்லை, அவர்களுக்கு ஆணை இல்லை, தாமெனும் மயக்கருத்து. இது ரொம்ப அருமையான சொற்றொடர். தாமெனும் மயக்கருத்து ஓங்கு பெரியோர்க்கு வரு சாதி குலம் என்பதில்லை, சாதி குலம் என்பது இல்லை. யாருக்கு? தாமெனும் மயக்கருத்து, தான் படுறவன யான் எனது எனும் செருக்கறுப்பார் வானோர்க்கும் உயர்ந்த உலகம் புகும்னு வள்ளுவம் சொல்லித்தருது. தாமெனும் மயக்கருத்தது ஒரு மயக்கம். அந்த மயக்கத்தினால் இது தன்னுடைய சாதி, தன் உறவினர், தன் சுற்றம், அவனுக்காக இவே அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. அப்ப தான் இருக்காங்க. தாம் வெறும் மயக்கருத்தது மயக்கருத்து. அதனால ஓங்கு பெரியோர் ஆயிடுறாங்க. ஓங்கு பெரியோர்க்கு வரு சாதி குலம் என்பதில்லை, தாட்சணியமுடைய பேர்க்கு இகழில்லை. தாட்சணியம் உள்ளவர்களுக்கு, அந்த தர்மகுணம் உள்ளவர்களுக்கு, உதவுபவர்களுக்கு, ஒப்புரவுடையவர்களுக்கு என்றைக்கும் பகை இல்லை, இகழ் இல்லை. அவன் எல்லாருக்கும் உதவுறா, அவனுக்கு பகை எங்கிருந்து வரும்? தாட்சண்யமுடையவர்க்கு, இரக்கமுடையவர்க்கு, ஒப்புரவுடையவர்க்கு, தாட்சண்யமுடையோர்க்கு இகல் இல்லை, எங்கும் ஒரு சார்பிலார்க்கு இடமதும் இல்லை, எங்கும் ஒரு சார்பிலார்க்கு இடமது இல்லை. அதாவது ஆதரவற்றோர், சார்பிலாதர்னா ஆதரவற்றோருக்கு இடம் இல்லை. அவன் எங்கே இருப்பான்? எத்தனை பேர் அகதிகளாக புகலிடம் தேடி இந்த உலகம் முழுவதும் போய்கொண்டே இருக்கிறார்கள். எங்கும் ஒரு சார்பிலார்க்கு இடமது இல்லை, ஆதரவற்றவர்களுக்கு. பூமிக்கு குள் ஈயாத பேர்க்கு வளமான புகழ் என்பது இல்லை. ஈயாத லோபிக்கு புகழ் வருமா? என்ன சொல்றாரு? ஈயாத பூமிக்குள் ஈயாத பேர்களுக்கு வளமான புகழ் என்பதில்லை. புகழ் என்பது ஒன்றுமில்லையா? கைப்பொருள் முக்கியமான விஷயமா முடிக்கிறாரே, கைப்பொருள் இல்லாததோர் பொருடற்கு ஒன்றுமில்லைன்றார். பொருள் இல்லாக்கு இவ்வுலகு இல்லைன்னு தமிழ் சொல்லி தந்த திருக்குறள் சொல்றத வேறு சொற்கள். இந்த சதிய இலக்கியம் முழுவதும் தமிழ் பரப்பில் அது இதுவரை சொல்லப்பட்ட நல்ல கருத்துக்களை, உலகியல் கருத்துக்களை தொகுத்து பெருமுறை முன்னிலைப்படுத்தி இதை பூரா வரிசையாக சொல்றார். என்ன அழகா இருக்கு பாருங்களே. காமிக்கு முறை இல்லை,
காமம் கொண்டவனுக்கு முறை என்பது இல்லை. காமிக்கு முறை இல்லை, வேசையர்க்கு நாடில்லை, கயவர்க்கு மேன்மை இல்லை, கன்னமிடு கள்வர்க்கு இருளில்லை, விபச்சார கண்ணியர்க்கு ஆணை இல்லை, தடுப்பது இல்லை. தாமரும் மயக்கருத்து ஓங்கு பெரியோர்களுக்கு வரு சாதி குலம் என்பது இல்லை. அருமையான வார்த்தை. தாமெனும் மயக்கருத்து ஓங்கு பெரியோர்க்கு சாதி குலம் என்பது இல்லை. தாட்சண்யமுடையோர்க்கு இகழ் இல்லை, எங்கும் ஒரு சார்பிலார்க்கு இடமது இல்லை. ஆதரவற்றோர்க்கு பூமிக்குழியாத லோபர்க்கு வளமான புகழ் என்பது ஒன்றுமில்லை. கைப்பொருள் இல்லாததோர் புருடர்க்கு ஒன்றுமில்லை. கைப்பொருள் இல்லாததோர் புருடர்க்கு ஒன்றுமில்லை. அனுதினமும் மனதில் நிறை தரு சதுரகிரி வளர் அறப்பழீஸ்வர தேவனே. நன்றி, வணக்கம்.